நாம் தெரிவித்திருந்த மூன்று கட்சியினுடைய தலைவர்களையும் விஜய் நேரில் சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் சிபிஎம் அலுவலகத்துக்கு விஜய் புறப்பட தயாராகிவிட்டார் என்ற அண்மை செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆளுநர் சந்திப்பதற்கு முன்பாக மூன்று தலைவர்களையும் சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அந்த அடிப்படையில் தான் முதலில் சிபிஎம் அலுவலகம் சென்று சிபிஎம் மாநில செயலாளர் சந்தித்து விஜய் நன்றி கூற இருக்கின்றார். அதற்கு பிறகு சிபி அலுவலகம், அதைத் தொடர்ந்து விசிக அலுவலகம் செல்ல இருக்கின்றார். ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 118 என்பது விஜய்க்கு உறுதியாகிவிட்ட நிலையிலும் கூட இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். அதாவது விஜய்க்கு ஆதரவு என்பது உறுதியாகிவிட்டது. அதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அறிவிக்க இருக்கின்றார். அந்த அறிவிப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்ட பிறகு எந்த சிக்கலும் இல்லை என்பது கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக காணப்பட்ட இந்த குழப்பம் முழுவதுமாக அந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்பது என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில்தான் மூன்று தலைவர்களையும் விஜய் நேரில் சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார். நன்றி கூறுவதற்காக விஜய் சிபிஎம் அலுவலகம் நோக்கி வர இருக்கின்றார். அதற்கு பிறகுதான் 6 மணி அளவில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கின்றார். மூன்று கட்சியும் ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த ஆதரவு தெரிவித்த அந்த பெரும்பான்மை கடிதத்தை தமிழக கவர்னரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க உரிமை கோர இருக்கின்றார். நாளைய தினம் பதவியேற்பு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் இதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மீண்டும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகளாக முடிந்துவிட்டு நாளைய தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்புக்காக ஏற்கனவே திட்டமிட்டபடி 5000 பேர் கூடக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளாக மிக முக்கியமான மாநில தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள், அதே போன்று ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் அண்டை மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், அது மட்டுமில்லாமல் தேசிய அளவில் ராகுல் காந்தியும் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் காந்திக்கு இது தொடர்பாக அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் ராகுல் காந்தியும் கலந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கின்றது. அனைத்துமே மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த நிகழ்ச்சி நிரல் நாளை பதவியேற்புக்கான நிகழ்ச்சி நிரலும் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கப்பட்டுவிடும். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே மேற்கு வங்கத்திலும் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நாளை முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தமிழ்நாட்டின் முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார் என்பதுதான் அவருடைய தொண்டர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக, எதிர்பார்ப்பு கலந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்நிலையில் தான் தொடர்ந்து நீடித்து வந்த குழப்பங்களுக்கு மூன்று கட்சிகள் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர முயற்சி மேற்கொண்டார்கள். சட்ட ரீதியாக அணுவதற்கான நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் தாவேக ஆட்சி அமைக்க 118 என்பது ஏற்கனவே அவர்கள் 108 இடங்களில் கைப்பற்றியிருந்தார்கள். விஜய் 2 இடத்தில் வெற்றி பெற்ற காரணத்தால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அடிப்படையில் தான் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய இருக்கின்றார். அந்த அடிப்படையில் அதை எண்ணிக்கையாக பார்க்கும்போது 107 என்பதுதான் தாவேகாவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கின்றது. 107. அதோடு போன்று முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த முதல் கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்தது. காங்கிரஸ் முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். காங்கிரஸ் இந்த முறை 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அப்படி என்றால் 107 + 5 112 என்பது உறுதியானது. கிட்டத்தட்ட 118க்கு இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற போதுதான் மூன்று கட்சிகள் தலா 2-2-2 இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய மூன்று கட்சிகள் தலா 2-2-2 இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் தரப்பை தாவேகா மிக தீவிரமாக அணுகினார்கள். பேச்சுவார்த்தையும் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. நேற்றைய தினமே சிடிஆர் நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்துக்கு சென்றார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனாவும் திருமாவளவன் சந்தித்து பேசினார். இப்படி அனைத்து தரப்பிலும் மிக தீவிர முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பலனாக இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டம், அதை தொடர்ந்து நடைபெற்ற அந்த மாநில குழு கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்து விட்டார்கள். இதனால் 116 என்பது உறுதியாகி விசிகாவை பொறுத்தவரையில் அடுத்து 2 இருக்கும் நிலையில் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் 118 என்பது உறுதியாகிவிடும். இப்படியாக நீடித்து வந்த 3-4 நாட்கள் குழப்பங்களுக்கு முடிவு கட்டி இந்த நிலையில்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்கிறார். மேற்கொண்டு கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்து வழங்குவதற்காக தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் அடுத்த தகவலை வழங்க இருக்கிறார்.